ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஜிஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாலக் எக் புர்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. வீட்டில் நீங்களும் பண்ணி பாருங்கள். பேனில் எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அது ஓரளவு ரெடிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இதை மூணு தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு மசாலா ஓரளவு சுண்டுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கையும் சேர்த்துக்கலாங்க. பாலக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையலான்ட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இந்த ரெசிபியும் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. அதோடு சேர்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, இனி பாலக்கை போட்டுட்டு அது சுண்டுறதுக்காக நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது சொன்ன உடனே நம்ம வச்சது முட்டை ஊற்றிக்கலாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ முட்டை இருக்கோ அவ்வளோ முட்டை ஊற்றிக்கோங்க. ஒன்று கூட போதுங்க. எங்கள் வீட்டில் 3 முட்டை இருந்துச்சு. நான் 3 முட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஓரளவு வேக விடணுங்க. லிட்டை போட்டு மூடிட்டு அது ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம கலரி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியான ரெசிபி பார்த்திங்களா. ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, சாப்பாடு, தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் press the bell button. Thank you for watching. Bye. See you in the next video.